வணக்கம். நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது வில்லேஜ் சைடு வந்து மோஸ்ட்லி செட் ஆக வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ் தான். சிட்டி சைடில் உள்ளவங்களுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ்னு கூட சொல்லலாம். நம்ம மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட அதிக அளவில் நம்மளுக்கு பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ நிறைய பேர் அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் மட்டும் தான் இதுக்கான அமௌண்ட்டே ஆகும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் ஆகாது சொல்லப்போனால் மோஸ்ட்லி. இப்போது அந்த இமேஜில் பார்க்குறது தான் இது என்னன்னா தேட்டர் செட்டப்ஸ் இன் ஹோம். அப்படியே தேட்டர் செட்டப்ஸில் வீட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, இது ஒரு பிஸ்னஸாக நம்ம வந்து எடுத்து பண்ணலாம். நம்மளும் இந்த மாதிரி மினி தேட்டர் செட்டப்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ராடக்ட் கூட, அதாவது ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், இந்த ஸ்க்ரீனிங் அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் வச்சுருக்கவங்களோட கான்டாக்ட் மட்டும் இருந்தால் போதும். அது அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் அந்தந்த ஷாப்பில் நம்மளுக்கு இதை காண்டாக்ட் பண்ணி இருந்தாலே போதும். ஜஸ்ட் நம்ம ஆர்டர் எடுத்து நம்ம அதை ஒர்க்கை அசைன் பண்ணி கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இதை எப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம், இதுக்கு இந்த மாதிரியான ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மினி தேட்டர் செட்டப்ஸ் இப்போ வீட்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீனு, ஸ்பீக்கர். ஸோ இது 3 தான் நம்மளுக்கு மெயினானது. ஸோ இது 3 வந்து கஸ்டமர்ஸே அவங்க டைரெக்டாக வாங்கி நம்மளுக்கு செட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட எதுக்கு வராங்கன்னா, ஸோ இது 3 தவிர என்ன அவங்களுக்கு வந்து ஒரு தேட்டர் ஃபீல் வந்து நம்மளுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக என்னெல்லாம் பண்ணணும்னா, லைட்டிங் ஒர்க்ஸு, வுட் ஒர்க்ஸு, இந்த ஃபால் சீலிங், ஃபர்னிச்சர், ஸோ ஏசி, ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸ் மொத்தமாக பண்ணுறதுக்காக தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ நம்மளுக்கு இதை பற்றின பேசிக் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதுமானது. அதாவது ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் பற்றி இந்த 5.1, 7.1 அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சிருக்கணும். ப்ரொஜெக்டர் வந்து எது நல்லா இருக்கும், எது குவாலிட்டியாக இருக்கும், ஸோ இந்த ரேட்டில் வேணால் சீப்பாக இருக்கும், ஸோ அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எதுக்காகனா, நம்ம கஸ்டமர் வந்து நம்மளோட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும், நம்மளுக்கு எதுலாம் டைரெக்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காகவாது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம பேசுகிறதே நம்ம ஆர்டர் வாங்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ வந்து ஒரு ஆர்டர் எடுத்தாச்சு. எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட பேசி எந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்மளுக்கு ப்ரொஜெக்டர், ஸ்பீக்கரில் எந்த ரேட்டில் வேணும், ஸோ எந்த மாதிரியான குவாலிட்டியில் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு, ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்பீக்கர் ஷாப் வச்சுருக்கவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்க செட் பண்ண சொல்லிடலாம். இல்லைனா நம்மளே கூட செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வுட் ஒர்க்கு, ஸோ இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், இந்த வுட் ஒர்க்ஸு அது இதுக்குன்னு தனியாக ஆளை செட் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க ஒரு சைடு ஒர்க்கிங் ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் லைட்டிங் ஒர்க் அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க், ஸோ இது ரெண்டும் ஒன்றா நம்மளுக்கு இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கையும் தனித்தனியாக அவங்க அது பண்ணுறவங்ககிட்ட நம்ம பிரித்து கொடுத்துடலாம். ஸோ ஒரு எலக்ட்ரானிக்கல் தெரிஞ்சவங்க கைக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி முழு ஒர்க்கையுமே தனித்தனியாக ஆள்கிட்ட அது இதுக்குன்னு பண்ணுறவங்களை இருக்க வச்சுக்கிட்டு, நம்ம எப்போதும் ஒருத்தர் கைக்குள்ள இருக்க வச்சுக்கிட்டோன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சில பேர் பெயிண்டிங் ஒர்க் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்மளுக்கு அது இதுக்குன்னு தனி உடனே கைக்குள்ள ஆள் வச்சுக்கிட்டோன்னா உடனே பண்ணி கொடுத்து, ஸோ நம்ம அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு அதுக்கான சேலரி கொடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம இப்படி ஒர்க் கொடுக்குறதால. இல்லைன்னா நம்மளும் கூட ஃபிக்ஸடான ஒரு ரேட்டில் வந்து பேக்கிங் முறையில் வச்சுக்கலாம். அதாவது இப்போ ஒரு 35,000னா இந்த செட்டப்ஸ்லாம் பண்ணி கொடுப்போம், ஒரு 50,000னா இந்த செட்டப்ஸ்லாம் பண்ணி கொடுப்போம், 75,000னா இந்த செட்டப்ஸ்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ரேட்டுக்கு தகுந்தபடி டிஃபர் பண்ணி அதுக்கான ப்ராடக்ட்டையும் அதை சைஸையும் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி பேக்கிங் முறையில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமர் ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 75,000 பேக்கிங் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்ன மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தேன், இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு பண்ண தேவை இருக்காது. ஏன்னா நம்ம வந்து எந்த பொருளும் கையில் இருந்து காசு போட்டு நம்ம வாங்க வேண்டியது இல்லை. கஸ்டமர்கிட்ட கேட்டு நம்ம அது எக்யூப்மெண்ட்டை மொத்தமாக கலெக்ட் பண்ணி இல்லை அவங்களே வர வச்சு நம்ம செட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இதில் அதிகமாக தேவைப்படாது. ஸோ மெயினாக நம்மளுக்கு ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் மட்டும் தான் இதோட காஸ்ட் ஆகும். இதுக்கான ப்ராஃபிட் வந்து நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். அதாவது எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கிங்கான காஸ்ட் என்ன, எந்த அளவுக்கு அவங்க வேலை செஞ்சது கூலி, ஸோ அதை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ப்ராஜெக்டோட ஒர்க் எந்த சைஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் தான் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பிஸ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம இப்படி ஒன்று பண்ணுறோன்னு தெரிஞ்சால் தான் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்க வருவாங்க. ஸோ அது மூலமாக நம்ம பண்ணி கொடுக்க முடியும். எப்படிலாம்
ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், இல்லை லோக்கல் சேனலில் ஆட் பண்ணலாம். ஸோ பேப்பர்ஸில் ஆட் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்குள்ளே நம்ம வந்து ஆர்டர் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே போகணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்லாம் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லோக்கலில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஸோ நீங்களே ஏதோ இனோவேட்டிவாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு, இந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். நம்ம ஒரு சைடு பிஸ்னஸாக கூட பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஏதாட்டும் ஒரு இன்டீரியர் ஒர்க் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இதை எக்ஸ்ட்ரா ஒரு எடுத்து பண்ணிக்கலாம். ஏதாட்டும் ஒரு இல்லை சிவில் இன்ஜினியர் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க் எதுவும் எடுத்து பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கூட எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.